Hi friends, welcome to our channel Easy Math Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது syllogism lesson number 6 பார்க்க போகிறோம். lesson number 5ல complementary pair number 1 பார்த்தோம். இந்த lesson number 6ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா complementary pair number 2 பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு தடவை complementary pair number 1 என்னன்ட்டு recall பண்ணிப்போம். complementary pair number 1ல என்னது sum and no conditions வந்திருக்கும். A and B பற்றி A and B ரெண்டுமே ஒரே இதை பற்றி பேசியிருப்பாங்க. ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பாக இருந்தால் either or போடுவோம்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது pair 2. pair 2ல என்ன அப்படின்னா pair number 2ல அதே தான் A and B பற்றி தான் இதுலேயும் பேசியிருப்பாங்க. ஒரே இதை பற்றி தான் ரெண்டு கன்க்ளூஷன்லேயும் பேசியிருப்பாங்க. ரெண்டு கன்க்ளூஷனும் ராங்காக தான் இருக்கணும். அண்ட் இதில் வர கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கும், அங்கே வந்து சம் அண்ட் நோ கண்டிஷன் வரும். இங்கே என்னது சம் அண்ட் சம் நாட் கண்டிஷன் வரும். அவ்வளோதான். அங்கே உள்ள அதே தான். ரெண்டுலேயும் கன்க்ளூஷனும் தப்பாக இருக்கணும். ரெண்டுலேயும் ஒரே இதை பற்றி தான் பேசியிருக்கணும். ஆனால் கண்டிஷன்ஸ் மட்டும் என்னென்னா இங்கே சம் கண்டிஷன், இன்னொரு இதில் சம் நாட் கண்டிஷன். இப்படி வந்தாலும் நம்ம என்ன தான் போடுவோம், either or தான் போடுவோம். ஓகேவா? இதை வச்சு இப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி நம்பர் பேர் 2 வச்சு ஒரு 7 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கலனாலும் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் நம்பர் 1 அதை மட்டுமாவது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வரிசையாக அந்த ஆர்டர்லேயே பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். ஓகே, கிளாஸ் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா நோ கார் இஸ் ட்ரக். நோ கார் இஸ் ட்ரக். அப்புறம் ஆல் ட்ரக் இஸ் பைக், சம் பைக் ஆர் சைக்கிள், சம் சைக்கிள் ஆர் ஸ்கூட்டர். ஓகே, இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ நோ கார் இஸ் ட்ரக். அடுத்து ஆல் ட்ரக் ஆர் பைக். எல்லா ட்ரக்கும் என்னது பைக். ஸோ போட்டாச்சு. அடுத்து சம் பைக் ஆர் சைக்கிள். அடுத்து some cycle or scooter. ஓகே, வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் நம்பர் 1 சம் ட்ரக் ஆர் சைக்கிள். ட்ரக் பாருங்கள் எங்கேயோ இருக்குது, சைக்கிள் எங்கேயோ இருக்குது. சைக்கிளுக்கும் பைக்குக்கும் தான் சம் ரிலேஷன் வரும். ட்ரக்குக்கும் சைக்கிளுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே வராது. ஓகேவா? இப்போ சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி, ட்ரக்குங்கிறது ஏதோ, சைக்கிளுங்கிறது வேறு ஏதோ, இது ரெண்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. எந்த ஒரு ரிலேஷனும் கொஷின்லையும் கொடுக்கல. நம்ம இமேஜ் வச்சு எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது தனியாக இருக்குது, அது தனியாக இருக்குது. ஸோ சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி என்ன சொன்னாலும் தப்பு. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து என்னது ராங். கன்க்ளூஷன் நம்பர் 2 பாருங்கள். கன்க்ளூஷன் நம்பர் 2ல் என்ன இருக்குது, சம் நாட் கண்டிஷன் இருக்குது. சம் நாட் கண்டிஷன் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், நோ கன்க்ளூஷனை நோவை என்ன பண்ணுவோம், ஷேட் பண்ணுவோம். இங்கே என்னது நோ கார் இஸ் ட்ரக். காருக்கும் ட்ரக்குக்கும் என்ன பண்ணணும், நம்ம ஷேட் பண்ணிப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள். சம் நாட் கண்டிஷன் ஞாபகம் இருக்கா, என்ன வரும், சம் ஹாஃப் ஷேட் ஆர் நாட் அ ஃபுல் ஷேட், சம் ஃபுல் ஷேட் ஆர் நாட் அ ஃபுல் ஷேட். இந்த ரெண்டும் வந்தால் தான் நம்ம கரெக்ட் போடுவோம். இப்போ பார்ப்போமா. சைக்கிளுக்கு நம்ம என்ன பண்ணல, ஷேட் பண்ணவே இல்லை. ஸோ சைக்கிளுக்கு எந்த ஒரு ஷேடிங்கும் இல்லை. ஸோ சம் நாட் கண்டிஷன், இந்த கண்டிஷன் என்னவாயிருது, இப்போது தப்பாயிருது. இப்போ பாருங்கள். கன்க்ளூஷன் 1 and 2 ரெண்டுமே தப்பாகுது. ரெண்டுலேயுமே ட்ரக் சைக்கிளை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேவா? ட்ரக் அண்ட் சைக்கிள், இதுலேயும் ட்ரக் அண்ட் சைக்கிள் தான். கண்டிஷன் பாருங்கள், சம் நாட் வந்திருக்கு. இப்போ இந்த 3மே ஃபாலோ ஆகுது. ஒன்றா அந்த 3 ஃபாலோ ஆகணும். என்னது, சம் நோ, ரெண்டுலேயும் ஒரே இது, ரெண்டுமே தப்பு, அது ஃபாலோ ஆகணும். இல்லைனா இந்த பேர் ஃபாலோ ஆகணும். இந்த பேரில் என்னது ரெண்டுமே தப்பு, ரெண்டுலேயும் ஒரே இதை பற்றி தான் பேசியிருக்கணும். ரெண்டுலேயும் ஒரு கண்டிஷன்ஸ் மட்டும்தான் வேறு. சம் நாட் கண்டிஷன்ஸ் வந்துருக்கணும். இது அந்த மாதிரி 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணுதா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது
either 1 or 2, either 1 or 2 follow. ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? ப்ராப்ளம் நம்பர் 2. இதில் என்ன அப்படின்னா, ஆல் டாக்டர்ஸ் ஆர் லாயர்ஸ், எல்லா டாக்டர்ஸும் என்னது லாயர்ஸ், சம் சயின்டிஸ்ட் ஆர் லாயர்ஸ், நோ லாயர் இஸ் டீச்சர். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? ஆல் டாக்டர்ஸ் ஆர் லாயர், எல்லா டாக்டரும் லாயர்ஸ். ஓகேவா, அப்புறம் சம் சயின்டிஸ்ட் ஆர் லாயர்ஸ், இப்போ கொஞ்சம் லாயர்ஸ் வந்து என்னவா இருக்காங்க, சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஓகேவா, அடுத்து நோ லாயர் இஸ் டீச்சர், நோ லாயர் இஸ் டீச்சர். இப்போ நான் இங்கே டீச்சர் போட்டுக்கிறேன். டீச்சருக்கும் லாயருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. நம்ம சம் நாட் கன்க்ளூஷன் வச்சு பார்க்குறனால என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க லாயர். அப்போ இது ஃபுல்லாகவே வரும், டாக்டரும் சேர்ந்து தான் வரும். ஓகேவா, இது ஃபுல்லாகவே போட்டாச்சு, ஷேட் பண்ணியாச்சு, வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், கன்க்ளூஷனை செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் டாக்டர் ஆர் சயின்டிஸ்ட், சம் டாக்டர் ஆர் சயின்டிஸ்ட், கொஞ்சம் டாக்டர் சயின்டிஸ்டான்னு கேட்டிருக்காங்க. சயின்டிஸ்டாக பாருங்கள், டாக்டர் எங்கேயோ இருக்குது, கொஞ்சம் லாயர் தான் சயின்டிஸ்ட். டாக்டருக்கும் சயின்டிஸ்ட்க்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ சம் டாக்டர் ஆர் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது என்னது, டெஃபினெட்லி அது என்னது, தப்பு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், சம் டாக்டர் ஆர் நாட் சயின்டிஸ்ட். சம் நாட் கண்டிஷன் வந்தாலும் என்ன பண்ணணும், ஹாஃப் ஷேடாக ஃபுல் ஷேடான்னு பார்க்கணும். இங்கே ஹாஃப் ஷேட், இங்கே ஃபுல் ஷேடாக இருந்தாலும் கரெக்டு, இங்கே ஃபுல் ஷேட், இங்கே ஃபுல் ஷேடாக இருந்தாலும் கரெக்டு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? டாக்டர், டாக்டரில் பாருங்கள், டாக்டருங்கிற ரவுண்டுக்குள்ளே நம்ம ஃபுல்லாகவே ஷேட் பண்ணியிருக்கோம். அடுத்து சயின்டிஸ்ட்டுங்கிறதுக்குள்ளே பாருங்கள், கொஞ்சமாக சயின்டிஸ்ட்ங்கிறது இந்த சர்க்கிள், இதில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஷேட் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்னதாக இருக்குது, இது ஃபுல் ஷேடாக இருக்குது, இது வந்து ஹாஃப் ஷேடாக இருக்குது. இப்படி நம்ம சம் நாட் கண்டிஷனில் வந்தால் என்னது, தப்பு. என்ன வந்திருக்கணும், இங்கே ஹாஃப் ஷேட், இங்கே ஃபுல் ஷேடு வரணும், இல்லைனா ரெண்டுலேயுமே ஃபுல் ஷேடு வரணும். இப்படி வந்திருந்தால் என்ன சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு இதை என்ன சொல்லிடலாம், தப்புன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷன் என்னவாயிடுச்சு, தப்பாயிடுச்சு. ரெண்டுலேயுமே டாக்டர் சயின்டிஸ்ட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. ரெண்டுலேயும் வந்திருக்க கண்டிஷன் சம் அண்ட் சம் நாட். ஸோ இந்த ரெண்டும் 3 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர், எய்தர் 1 or 2 follow. ஓகேவா, தேர்ட் சம் பாருங்கள், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஆல் டேபிள் ஆர் லேப்டாப், எல்லா டேபிளும் என்னதான், லேப்டாப். சம் லேப்டாப்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ், ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்மார்ட் ஃபோன். ஓகேவா, இப்போ என்ன இருக்குது, ஆல் டேபிள்ஸ் ஆர் லேப்டாப். வென் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? எல்லா டேபிளும் என்னவா இருக்குது, லேப்டாப்பாக இருக்குது. ஓகே, அடுத்து சம் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர்ஸ், கொஞ்சம் லேப்டாப் என்னவா இருக்குது, கம்ப்யூட்டராக இருக்குது. அடுத்து ஆல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், எல்லா கம்ப்யூட்டரையும் என்னவா மாறிடுது, இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ்குள்ளே வந்துருக்கு. ஓகேவா, வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன் நம்பர் 1 செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் டேபிள் ஆர் கம்ப்யூட்டர், கொஞ்சம் டேபிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டேபிள் கம்ப்யூட்டரா, டேபிள் எங்கேயோ இருக்குது, கம்ப்யூட்டர் எங்கேயோ இருக்குது, அது ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. ஸோ இது வந்து என்னவாகும், தப்பு. அதே மாதிரி சம் டேபிள் ஆர் நாட் கம்ப்யூட்டர், இங்கே பாருங்கள், சம் நாட் கண்டிஷன் வந்தாலே ஹாஃப் ஷேட் ஃபுல் ஷேடு வச்சு தான் நம்ம படிச்சிருக்கோம். இங்கே ஷேடு நம்ம எதுக்கு பண்ணுவோம், நோ கண்டிஷனுக்கு தான் ஷேட் பண்ணுவோம். இங்கே நோ கண்டிஷன்ஸ் கொடுக்கவே இல்லை, ஸோ ஒரு ஷேடுமே பண்ண மாட்டோம். அப்போ சம் நாட் கன்க்ளூஷன் வந்தாலே என்ன தான், தப்பு. ஓகேவா, அதே மாதிரி தேர்ட் ஒன் பாருங்கள், சம் லேப்டாப் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கொஞ்சம் லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வைக்காங்க. கரெக்டாக, கொஞ்சம் லேப்டாப் என்னவா இருக்குது, ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கா. ஸோ
ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 3 வந்து என்னது கரெக்டு. சம் லேப்டாப் ஆர் நாட் ஸ்மார்ட் ஃபோன், இதுலேயும் அதே தான். சம் நாட் கண்டிஷன் வந்திருக்கு. சம் நாட் கண்டிஷன் நம்ம எதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம், ஷேடிங்கை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். நம்ம எப்போ ஷேட் பண்ணுவோம், நோ கன்க்ளூஷன் வந்தால் மட்டும்தான் ஷேட் பண்ணுவோம். இப்போ நோ கன்க்ளூஷனே வரல, ஸோ நம்ம என்ன பண்ணல, ஷேட் பண்ணவே இல்லை. ஷேடிங்கே இல்லை அப்படின்னா சம் நாட் கண்டிஷன்ஸ் என்னவாயிரும், தப்பாயிரும். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரெண்டுங்க கொஞ்சம் பாருங்கள் என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே டேபிள் கம்ப்யூட்டர் தான் வந்திருக்கு. ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பாக இருக்குது. அண்ட் சம் நாட் கண்டிஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்ம இதை என்ன சொல்லிடலாம், எய்தர் 1 or 2 ஃபாலோ. அப்புறம் தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் வந்து என்னவா இருக்குது, ஃபாலோவாக இருக்குது. ஸோ 3 ஃபாலோ, எய்தர் 1 or 2 ஃபாலோ அண்ட் 3 ஃபாலோ. எப்படினாலும் இது ஃபாலோனாலும் ஓகே தான், அண்ட் 3 ஃபாலோனாலும் ஓகே தான். ஓகேவா, அப்போ புரிஞ்சிச்சா? இங்கே வந்து நம்ம ஏன் இங்கேயும் சம் நாட் தான் வந்திருக்கு, லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோனு தான் வச்சுருந்துருக்கு. இங்கே ஏன் நம்ம எய்தர் ஆர் போடல அப்படின்னு ஒரு டவுட் வரும். இங்கே என்னென்னா ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பாக இல்லை. இந்த கன்க்ளூஷன் என்னவாயிடுச்சு, கரெக்டாக ஆகிடுச்சு. ஒன்று தான் வந்து தப்பாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வராது, எய்தர் ஆர் வராது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 மட்டும் தான் பார்க்குறோம். அதில் வந்து எய்தர் ஆர் கண்டிஷன் வந்திருக்கு. அது போக தேர்டும் ஃபாலோ ஆகிருக்கிறனால எய்தர் 1 or 2 ஃபாலோ அண்ட் 3 ஃபாலோ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 4. இதில் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ், நோ டோர் இஸ் லாக், சம் லாக் ஆர் கீ. ஓகேவா, படம் வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எல்லா விண்டோஸும் என்னவா இருக்குது, டோர் ஆகிட்டு. ஓகே, எல்லா விண்டோஸ் டோர் வரைஞ்சாச்சு. அடுத்து நோ டோர் இஸ் லாக், அப்புறம் சம் லாக் ஆர் கீ வரைஞ்சாச்சு. ஓகேவா, இப்போ நோ கன்க்ளூஷன் வந்திருக்கா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணிக்கணும். எது ரெண்டுக்கும், டோருக்கும் லாக்குக்கும். அப்போ டோரை வந்து நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணுறேன். அதனால் என்னவாயிருது, விண்டோவும் என்னவாயிருது, ஃபுல்லாக ஷேட் ஆயிடுது. அடுத்து லாக், இதை மட்டும் ஷேட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னவாகுது, கீழே கொஞ்சமாக அந்த இடத்துல என்னவாயிருது, கொஞ்சமாக ஷேட் ஆயிடுது. ஓகேவா, சரி. இப்போ நம்ம வென் டயக்ராம் முடிச்சாச்சு. இப்போ கன்க்ளூஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சம் லாக்ஸ் ஆர் டோர்ஸ், கொஞ்சம் லாக் டோரான்னு கேட்டிருக்காங்க. டோருக்கும் லாக்குக்கும் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. என்ன ரிலேஷன், நோ ரிலேஷன். அப்போ கொஞ்சம் லாக் ஆர் டோர் அப்படிங்கிறது என்னது, தப்பு. ஓகேவா, அதே இது நெக்ஸ்ட்டு பாருங்கள், சம் லாக் ஆர் நாட் டோர்ஸ். சரி, சம் நாட் கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த லாக் இருக்கிற இடத்துல பாருங்கள், லாக்கில் என்னவா இருக்குது, ஃபுல் ஷேடாக இருக்குது. அப்போ இதுவும் ஃபுல் ஷேட், இது ஃபுல் ஷேடாக இருக்கா. டோரில் பாருங்கள், டோர் என்னவா இருக்குது, டோரும் ஃபுல் ஷேட். ரெண்டுமே ஃபுல் ஷேடாக இருந்தால் என்னவாகும், இது கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே எய்தர் இப்போ போட முடியுமா, சம் நாட் கண்டிஷன் தான். லாக் டோரை பற்றி தான் ரெண்டுலேயுமே பேசியிருக்காங்க. ஆனால் ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு இல்லை, ஒன்று கரெக்டு ஒன்று தப்பு. ஸோ இந்த இடத்துல என்ன வராது, எய்தர் ஆர் வராது. அப்போ இங்கே என்ன வரும், ஒன்லி 2 ஃபாலோ. ஓகேவா, அதே இது நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்ளம், சம் கார் ஆர் பென், நோ பென் ஸ்கூட்டர், ஆல் ட்ரக் ஆர் ஸ்கூட்டர். பாருங்கள், படம் வரைஞ்சிக்கலாம். சம் கார் ஆர் pen. Okay, no pen is scooter. இந்த ரெண்டுக்கும் என்னது, நோ ரிலேஷன், பென்னுக்கும் ஸ்கூட்டருக்கும். ஆல் ட்ரக் ஆர் ஸ்கூட்டர், ஆளுக்கு பக்கத்தில் வர்றதான் குட்டியாக வரணும். இப்போ ஸ்கூட்டருக்குள்ளே தான் என்னென்னு ட்ரக்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, வரைஞ்சாச்சு. வென் டயக்ராம் என்ன பண்ணியாச்சு, வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனை வந்து என்ன பண்ணணும், செக் பண்ணணும்.
இப்போது சம் நாட் வந்திருக்கனால என்ன பண்ணணும், ஷேட் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கே கார் வந்து ஹாஃப் ஷேட் ஆயிரும், பென்னு ஃபுல்லாகவே ஷேட் ஆகிருக்கும். ஸ்கூட்டருங்கிறதும் என்ன பண்ணியிருப்பேன், ஃபுல்லாகவே ஷேட் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்கூட்டருக்கும் பென்னுக்கு தானே நோ கண்டிஷன். ஸோ நம்ம ஸ்கூட்டர் ஃபுல்லாகவே ஷேட் பண்ணிட்டோம். ஸோ ட்ரக்கும் என்னவாயிட்டு இங்கே ஃபுல் ஷேட் ஆகிட்டு. இப்போ கன்க்ளூஷன் நம்பர் 1 பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஸ்கூட்டர் ஆர் நாட் பென். ஸ்கூட்டர் ஆர் சம் நாட் கண்டிஷன். இப்போ ஸ்கூட்டர் பாருங்கள் என்னது ஃபுல் ஷேடாக இருக்குது. ஸ்கூட்டர் என்னவாக இருக்குது, ஃபுல் ஷேடாக இருக்குது. பென்னும் என்னவாக இருக்குது, ஃபுல் ஷேடாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஃபுல் ஷேட் வந்திருக்கு. அப்போ என்னது, இது கன்க்ளூஷன் நம்பர் 1 வந்து கரெக்டு. ரெண்டாவது பாருங்கள், சம் ஸ்கூட்டர் ஆர் பென். கொஞ்சம் ஸ்கூட்டர் பென் சொல்லியிருக்காங்க. பென்னுக்கும் ஸ்கூட்டருக்கும் என்ன ரிலேஷன், நோ ரிலேஷன். அப்போது சம் இருக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை. அப்போ இது வந்து என்னது, தப்பு. இப்போ இந்த இடத்துலையும் சம் நாட் கண்டிஷன் வந்திருக்கு, ஓகே. ரெண்டுலேயும் ஸ்கூட்டர் பென்னை பற்றி தான் பேசியிருக்காங்க, அதுவும் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு என்னவாயிட்டு, கரெக்டாகிட்டு, செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. ஸோ இந்த தேர்ட் வந்து என்னவாயிட்டு, அதில் அடிபட்டுட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அந்த எய்தரால் போட முடியாது. இப்போ வேறு என்ன போடலாம், 1 மட்டும் தானே கரெக்டு. ஸோ நம்ம என்ன போட்டுக்கலாம், இதை ஒன்லி 1 ஃபாலோன்னு போட்டுக்கலாமா, ஓகேவா. சரி, ப்ராப்ளம் நம்பர் 6. ப்ராப்ளம் நம்பர் 6ல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சம் பேப்பர் ஆர் டேபிள், ஆல் பேப்பர் ஆர் நோட், ஆல் டேபிள் ஆர் மொபைல், சம் புக் ஆர் மொபைல், ஓகேவா. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், முதல்ல நம்ம வென் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எதுக்கு, ஃபஸ்ட்டு பேப்பர், சம் பேப்பர் ஆர் டேபிள், அடுத்து ஆல் பேப்பர் ஆர் நோட். இப்போ இங்கே இருக்குது ஆல் பேப்பர். இப்போ இதை சுற்றி என்ன பண்ணணும், ஒரு சர்க்கிள் வரையணும். ஆல் பேப்பர் ஆர் நோட், ஓகே. நெக்ஸ்ட்டு ஆல் டேபிள் ஆர் மொபைல், நெக்ஸ்ட்டு சம் புக் ஆர் மொபைல், ஓகே. இப்போ பாருங்கள் வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இங்கே வந்து நோ கன்க்ளூஷனே வரல. ஸோ நம்ம ஷேட் பண்ணலை. ஷேட் பண்ணாதனாலே என்ன சொல்லிடலாம், சம் நாட் கன்க்ளூஷன் என்ன சொல்லிடலாம், தப்பு. அப்போ ரெண்டாவது கன்க்ளூஷன் என்னன்னு சொல்லிடலாம், டைரெக்டாக என்ன சொல்லிடலாம், தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறோம், ஷேடிங்கை வச்சு தான் நம்ம சம் நாட் கன்க்ளூஷன் பார்ப்போம். ஷேடிங் எப்போ மட்டும்தான் பண்ணுவோம், நோவில் மட்டும்தான் பண்ணுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு நோ கண்டிஷனும் கொடுக்கல. ஸோ நம்ம ஷேட் பண்ணவே இல்லை. ஸோ இது வந்து என்னவாயிடுச்சு, தப்பாயிடுச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், சம் புக் ஆர் நோட். இது பாருங்கள், புக் எங்கேயோ இருக்குது, நோட் எங்கேயோ இருக்குது, அப்படி தானே. இப்போ சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி என்ன சொன்னாலும் தப்பா. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிடலாம், சம் புக் ஆர் நோட் அப்படிங்கிறது என்னது, தப்பு, ஓகேவா. இப்போது பாருங்கள், இதுலேயும் சம் நாட் கண்டிஷன், புக்கு நோட்டு பற்றி தான் ரெண்டுலேயும் பேசியிருக்காங்க. ரெண்டு கன்க்ளூஷனுமே தப்பு. ஸோ இந்த இடத்துல இப்போ என்ன வரும், மூணுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணனால எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோ, ஓகேவா. இதில் ஏன்னா ரெண்டுமே தப்பாகவும் இருக்குது. ஸோ இங்கே மூணு கண்டிஷனுமே இது என்ன பண்ணுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நம்ம எய்தர் ஆர் போட்டிருக்கோம், ஓகேவா. அடுத்த ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சம் கப் ஆர் பெல்ட், நோ பெல்ட் இஸ் எல்லோ, ஓகேவா. கொஞ்சம் கப் என்னவா இருக்கான், கொஞ்சம் கப் பெல்ட், ஓகே. அப்புறம் நோ பெல்ட் இஸ் எல்லோ. சம் நாட் கண்டிஷன் வச்சு வரனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்து சம் கப்பார் இல்லை. இப்போ என்ன பண்ணியாச்சு, வென் டயக்ராம் வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக படிக்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஷேட் பண்ணி நீங்கள் பாருங்கள். அடுத்து உங்களுக்கு நல்ல
ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஷேட் பண்ணாமையே என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து சம் கப் ஆர் எல்லோ. கப்புக்கும் எல்லோவுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? எந்த ஒரு சம்மந்தமும் அவங்க கொடுக்கல. பார்க்கும்போதே தெரியுது கப்பு எங்கேயோ இருக்குது, எல்லோ எங்கேயோ இருக்குது. ஸோ சம்மந்தமே இல்லாத ரெண்டை பற்றி என்ன சொன்னாலும் தப்பு. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1 இஸ் ராங். அடுத்து கன்க்ளூஷன் நம்பர் 2 பாருங்கள். சம் கப் ஆர் நாட் எல்லோ, சம் நாட் கண்டிஷன். அப்போது கப்பு முதல்ல பாருங்கள், கப்பில் கொஞ்சமாக ஷேடாக இருக்குது. அப்போ கப்பு என்னவாக இருக்குது? ஹாஃப் ஷேட் பண்ணியிருக்கோம். கப்பை வந்து ஹாஃப் ஷேட் பண்ணியிருக்கோம். அடுத்து நாட்டுக்கு அப்புறம் உள்ள எல்லோவை பார்க்கணும். எல்லோவில் என்ன இருக்குது? ஃபுல் ஷேட் பண்ணியிருக்கோம். எல்லோவில் ஃபுல் ஷேட். அப்போ சம் ஹாஃப் ஷேட் ஆர் நாட் அ ஃபுல் ஷேட். இது ரூல் நம்பர் 1. ஸோ ரூல் நம்பர் 1 படி இது என்ன சொல்லிடலாம்? கரெக்டுன்னு சொல்லிடலாம். இப்போ பாருங்கள், இதில் சம் நாட் கண்டிஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ரூலை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ரெண்டாவது பாருங்கள், கப்பு எல்லோ பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் பேசியிருக்காங்க. சரி, ஓகே, ரெண்டாவதும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. மூணாவது என்ன இருக்கணும்? ரெண்டுலேயுமே தப்பாக இருக்கணும். இந்த இடத்துல செகண்ட் கன்க்ளூஷன் என்னவாயிருது? கரெக்டாகிடுது. ஸோ நம்ம என்ன பண்ண முடியாது? எய்தராக போட முடியாது. அப்போ என்ன போடணும்? 2 மட்டும் ஃபாலோவாக இருக்கனால ஒன்லி 2 ஃபாலோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட சில்லாகிசமில் உள்ள எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிடுச்சு. நீங்கள் இனி உங்கள்கிட்ட உள்ள சில்லாகிசம்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்தால் சால்வ் பண்ணி பார்க்கலாம். உங்களால் கண்டிப்பாக எல்லா சில்லாகிசமுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.